அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே எவிடன்ஸ் அகாடமில இருந்து. சார் எல்லாம் சென்டாக் அப்படிங்கிறாங்க சார். அப்படின்னா என்ன சார்? யார் அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ண தேவையில்லை, அதுதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நோட்டிபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ண மாதிரி அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷனா வரும். ஓகேங்களா? ரைட்டுங்க. சென்டாக் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மாறி அங்க இந்த அட்மிஷன்ஸ் பாத்துக்கிற ஒரு அமைப்புக்கு பேர் தான் சென்டாக். சரிங்களா? நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இஏ இருக்கு, டிஎம்இ இருக்கு, டிஐஎம் இருக்கு. இங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வச்சிருக்காங்க. பட் புதுச்சேரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி, நம்பர் ஆஃப் காலேஜஸ் கம்மி அப்படிங்கிறதால ஒரே இடத்துல வந்து எல்லாத்துக்கும் உண்டான அட்மிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி நடத்துறாங்க. சரிங்களா? ஸோ அந்த அமைப்புக்கு பேர் தான் சென்டாக். சென்டாக் அப்படின்னா என்ன சொல்றாங்க? சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி. சரிங்களா? அதுக்கு பேர் தான் சென்டாக். கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டைரக்டர் ஆஃப் ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டாக்கோட வெப்சைட். ஓகேங்களா? சென்டாக் புதுச்சேரி.in அப்படின்ட்டு போனீங்கன்னா இதுல டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதுல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க? பிஜி டென்டலுக்கு, யூஜி நான் நீட் கோர்சஸ், யூஜி நீட், ஃபைன் ஆர்ட்ஸ், பிஆர்க்கு, பிடெக் லேட்டர் என்ட்ரி, ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு, இது எல்லாமே வந்துருது. ஸோ எந்தெந்த இதுல வந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, யூஜி நீட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, பட் எவ்வளவு வந்து யூஜி நான் நீட்டுக்கு எவ்வளவு, இது எல்லாமே. சரிங்களா? இது இதுல வந்துருது. சோ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல விசிட் டேஷ்போர்ட் இருக்கீங்களா, இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் இல்ல, பட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் as well as வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ், மூணுமே, பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து இந்த யூஜி நீட் கீழே வர்ற கோர்சஸ். ஓகேவா? ரைட். இதை யார் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல அப்ளை பண்றதுக்கும் புதுச்சேரியில அப்ளை பண்றதுக்கும் என்ன ஒண்ணு, புதுச்சேரி சார்ந்த மாணவர்கள் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கவங்க புதுச்சேரியில அப்ளை பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அதுக்காக ஒண்ணு. ஏன்னா இப்ப தமிழ்நாடு அப்படின்ட்டு இருந்தாலுமே புதுச்சேரிங்கிறது தமிழ்நாடுக்குள்ளா இருக்க ஒரு பார்ட் மாதிரி இருந்தாலுமே நம்ம தமிழ் பேசுற மக்கள் தான் அங்கேயும் இருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பகுதியா தான் நம்மளும் பார்க்க முடியுது. பட் அதுக்கு தனி கவுன்சிலிங் அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு எப்படியோ அதே மாதிரி சென்டாக் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நிறைய மாணவர்களுக்கு இருக்கும். என்ன மாதிரி நடத்துறாங்க, என்ன இது அப்படிங்கிறதுக்காக. சோ நம்ம தமிழ்நாடை போலவே அங்கேயும் நேட்டிவிட்டி இருக்கவங்க அப்ளை பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸ், காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா அப்படின்னா இருக்கு, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? பட் பாண்டிச்சேரியை சார்ந்தவர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கான வழிமுறை தான் இந்த இடத்துல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து இதை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே அப்ளிகேஷன் ஃபார் ஆல் கோர்சஸ், எம்பிபிஎஸ்க்கும் சரி, பிடிஎஸ்க்கும் சரி, பிபிஎஸ்சி ஹெச்எஸ்சிக்கும் சரி, தென் பிஏஎம்எஸ்க்கும் சரி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ரைட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மிஷன் நோட்டிபிகேஷன். ஆயுர்வேதா, பிஎஸ், வெட்டினரி கோர்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே. ஸோ கோர்சஸ் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா, புதுச்சேரி மைனாரிட்டி கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி இருக்கு, ஆல் இந்தியா கோட்டா இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. சரிங்களா? டென்டலுக்கு அதே மாதிரி ஆயுர்வேதாக்கு கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் இருக்கு. நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கோட்டா வந்து 500 ரூபாய், அதான் எஸ்சி எஸ்சி பிடபிள்யூடிக்கு மற்றவங்களுக்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ், கவுன்சிலிங் ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2000 ரூபாய் அண்ட் என்ஆர்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் நீட் ஸ்கோர் கார்டு தான். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 6/8. ஸோ 30ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து 6/8 ஒரே வித்தின் ஏ வீக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஓகேவா? ரைட். இதுல எத்தனை காலேஜ் சார் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 4 காலேஜுங்க. ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ் IGMCRI, இந்திரா காந்தி மெடிக்கல் கேர் அண்ட் இது, அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். இதுல வந்து சீட்ஸ் ஃபில்ட் பை சென்டாக், இவங்க நடத்துறதுல சென்டாக் வழியா ஃபில் ஆகுது 153 சீட். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஆல் இந்தியா கோட்டாவிலேயே 27 சீட்டும் ஃபில் ஆகுது. ஸோ 180 சீட்டு ஆக்சுவலி கவர்மெண்ட் கோட்டாவில். மீன்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜ் அப்படிம்பாங்க. இது வந்து 250 சீட்ஸ் இருக்கு பிரைவேட்ல. எஸ்எம்வி மணக்குள விநாயகர் இதுல வந்து 250 சீட் இருக்கு. எஸ்விஎம்னா வெங்கடேஸ்வரா இதுல 250 சீட்ஸ் இருக்கு. பிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 125 சீட் கவர்மெண்ட்ல, பிரைவேட்ல 100-200 சீட்ஸ் இருக்கு. வெட்டினரியில 26 சீட் இருக்கு. அண்ட் பிஏஎம்எஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல 44, டோட்டலா 63 சீட் வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில ஃபில் ஆகிற சீட்ஸ். ஓகே, அப்போ இதுல நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் அப்ளை பண்ணலாம், அதர் ஸ்டேட்லயும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கர்நாடகாவில் அப்ளை பண்ணலாம், இப்ப பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணலாம். இது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சார் தமிழ்நாடோட அங்க வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, பெரிய பெனிஃபிட் எல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க 15 லட்சம் தான் ஃபீஸ், அங்க 16,80,000, 20,000, 16,80 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டி இங்க வாங்குறாங்க இல்லைங்களா? ஸோ சேம் ஃபீஸ் வந்து பாண்டிச்சேரியில சார்ஜ் பண்றாங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடை விட பாண்டிச்சேரியில அதிகம். அப்போ வந்து அதர் பீசஸ் கண்டிப்பா இதே அளவு தான் அங்கேயும் வரப்போகுது, 4 to 5 lakhs வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இங்க விட அங்க அப்ளை பண்றது கரெக்டா அப்படிங்கிறது அட்வைசபிளா அப்படின்னா இல்ல. பட் ஒரு சில வருடங்கள் என்ன நடக்குதுன்னா, கட் ஆஃப் மார்க் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து குறையுது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அடடா பாண்டிச்சேரியில நம்ம அப்ளை பண்ணியிருந்தா பரவாயில்லையோ, இப்ப 20 lakhs ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 1 or 2 lakhs சேர்த்து ஸ்பெண்ட் பண்றது பெரிய விஷயமா இருக்காது. அப்போ சோ கட் ஆஃப்னு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா, அடடா பாண்டிச்சேரியில நம்ம அப்ளை பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு சேஃபர் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிருக்கிறது பரவாயில்ல. ஓகேங்களா? ஈவன் வீடிங் அவுட் ரூல் இருக்கு அப்படின்னாலுமே, பட் அந்த ஆப்ஷன்ல நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ மேனேஜ்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா சென்டாக்குக்கும் அப்ளை பண்ணி வச்சிருங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டை விட்டு அதர் ஸ்டேட் போகாம நான் இங்கேயே படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு உள்ளார இருக்க மாதிரி தான் இருக்கு. சரியா? சோ அதனால தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ. சப்போஸ் நீங்க என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஈவன் தமிழ்நாட்டிலே ஆகட்டும் வேற எங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா கட் ஆஃப் வந்து நீங்க குவாலிஃபை ஆயிருந்தா போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பா சீட் கிடைக்க போகுது. பட் பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட ஒரு 6 லட்சம் ரூபாய் குறைவா வாங்குறாங்க. தமிழ்நாட்டை 27 lakhs இருக்குன்னா நம்மளுக்கு பாண்டிச்சேரியில ஒரு 21 lakhs தான் வாங்குறாங்க. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். சரிங்களா? சோ அப்போ அதுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா சென்டாக் அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ இந்த சென்டாக் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி சார்ந்த மாணவர்களுக்கான மெயினான ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ். தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டில இருந்து இப்போ என்ஆர்ஐ கோட்டாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் அப்ளை பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ இது என்ன கட் ஆஃப் முடியும், என்ன எப்படி இருந்திருக்கு லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். வேற எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றது என்ன அப்படிங்கிறதையும், ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் ஆல் கோர்சஸ் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ணி கரெக்டா பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் டாபிக் ஃபார் யுவர் கன்சர்ன். தேங்க்யூ. டேக் கேர்.